அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் நகர மத்தியில் 108 திவ்ய தேசங்களில் 60வது திவ்ய தேசமாக இருக்கிற வைத்திய வீரராக பெருமாள் கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். விஜயகோடி விமானத்துக்கு கீழே பெருமாள் அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் 5000 வருஷம் பழமையானது. இந்த மாதிரியான பழங்கால கோவில்களை தரிசனம் பண்றது நாம செஞ்ச பாக்கியம். நல்ல ஆகம விதிப்படி கட்டியிருப்பா. தொன்று தொட்டு பல வம்சாவளிகள் பூஜை பண்ணிட்டு வரதுனால அந்த தெய்வங்களுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். இந்த கோவில் 5 அடுக்கு ராஜகோபுரம் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. அகோபில மட வம்சாவளியினர் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வர. கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கம்பீரமான கொடிமரம், கோவில் மண்டப தூண்கள், அழகான சிற்ப வேலைப்பாடுகள் தூண்களுக்கு அழகு சேர்க்கிறது. ஆரம்பத்தில் இந்த ஊர் திரு எவ்வூள் ஊர்னும், இங்கே குடிக்கொண்டிருக்கும் பெருமாள் எவ்வூள் கடந்தான்னும் பேர். அது நாளடைவில் திருவள்ளூர்னு ஆயிடுத்து. மூலவர் புஜங்க சயனத்தில் இருக்கிற எவ்வூள் கிடந்தான். உற்சவர் வைத்திய வீரராக பெருமாள். நாம் எல்லாரும் நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வைத்தீஸ்வரனை வேண்டுறோமோ, அதே மாதிரி இவரையும் வேண்டினா வைத்தீஸ்வரன் போலவே நோய் நொடிகளை தீர்த்து வைப்பார். அதனால தான் இவருக்கு வைத்திய வீரராக பெருமாள்னு பேர் வந்தது. ரகுகுலத்தில் பிறந்ததுனால ராமனுக்கு ராகவன்கிற பேரும் உண்டு. எத்தனை எதிரிகள் வந்தாலும் தனது சேனைகளை வச்சுட்டு வீரமாக இருக்கிறதுனால இவருக்கு வீரராக பெருமாள்னு பேர் வந்தது. இந்த கோவிலில் கனகவள்ளி தாயார் சமேத வீரராக பெருமாள் அருள் பாலிக்கிறார்கள். கனகவள்ளி தாயாருக்கு தனி சந்நிதி உண்டு. கனகம்னா தங்கம்னு அர்த்தம். அதுக்கு தகுந்தாற்போல தாயார் காதுல வைரத்தோடு, மூக்குல வைர மூக்குத்தி, தங்க காசு மாலைன்னு பலவிதமான ஆபரணங்களை அணிஞ்சிட்டு சொர்ணமங்கையா பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். தீர்த்தம் கிருத்தாபநாசினிங்கிற தீர்த்த குளம். தனித்தனியாக குளத்தை சுற்றி 9 படிக்கட்டுகள் கொண்ட அழகான தீர்க்குளம். இந்த ஒரு குளத்தில் நீராடினால கங்கா, யமுனா போன்ற புண்ணிய நதிகளில் நீராடினா பலன் கிடைக்கும். நோய் நொடிகள் வராமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க இங்கே இருக்கும் பெருமாளை வேண்டின்ட்டு இந்த குளத்தில் வெள்ளம் கரைச்சா நாம் தெரியாமல் செஞ்ச பாவங்களும் நம்மளை விட்டு விலகும். இங்குள்ள மக்கள் தங்கள் முன்னோர்கள் பிரார்த்தனை பண்ணும் விதமாக மாதந்தோறும் வரும் அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுக்குறார். பிரத்யங்கன்னு ஒரு அரசன் பெருமாளை நினச்சி தவம் பண்ணினதால ஒரு அமாவாசை தினத்தில் அவனுக்கு காட்சி தந்து அவன் விரும்பியபடி ஒவ்வொரு தை அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்கிறார். திருமகிஷி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தேசிகர் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். ராமாயண காலத்தில் ராமன் சீதையை பிரிஞ்சிருந்த சமயத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணுற கட்டாயம் வந்தப்போ மனைவியோர் சேர்ந்தா செய்யணுங்கிறதுக்காக தங்கத்தால் சீதை மாதிரியான ஒரு செயலை செஞ்சு அதை தான் பக்கத்திலேயே வச்சுட்டு யாகம் பண்ணிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு கிளம்பிடுறார். அந்த சமயத்துல அந்த சிலை யாகம் பண்றதுக்கு மட்டும் என்னை பக்கத்துல வச்சுட்டேலே, நான் எப்போதும் உங்க பக்கத்திலேயே இருக்க ஆசைப்படுறேன், அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கறது. அதுக்கு நான் இப்போ ராமாவதாரத்துல இருக்கேன், அதனால இப்போ எனக்கு ஒரு மனைவி தான், நேரம் வரும்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றார். அந்த சீதை தான் அரசன் தேவசேனன் மகள் வசுமதியாக பிறந்து வளர்ந்து இந்த இடத்துல வீரராக பெருமாள் திருமணம் பண்ணிக்கிறார். இந்த தலத்துக்கு எவ்வளவு ஊர்னு ஏன் பேர் வந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். பத்ரிநாத்ல வசிக்கும் குரு புண்ணியர் சதி தம்பதியினருக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைங்கிற வருத்தத்தில் அங்கிருந்து கிளம்பி தங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டு இந்த தலத்துக்கு வந்து பெருமாளை வேண்டிட்டு ஒரு யாக குண்டை அமைச்சு அதில் சாலி மணிகளை போட்டும் சாலின்னு நெய் ஊற்றியும் 1 வருஷ காலம் விடாம கடுமையாக யாகத்தை பண்ணிட்டு இருக்கிறப்போ பெருமாள் யாக குண்டத்திலேருந்து வெளியில வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த தம்பதி எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டது, நீ கேட்டபடியே கிடைக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே மறு வருஷம் ஒரு ஆண் குழந்தைய பிறக்கிறது. சாலியாகம் பண்ணி பிறந்ததுனால குழந்தைக்கு சாலி கோத்திரம்னு பேர் வச்சு அதை இளம் வயதிலேயே தெய்வாம்சமான கதைகள் எல்லாம் சொல்லி கடவுள் நம்பிக்கையை உண்டு பண்ணி நல்ல முறையில் வளர்த்துட்டு வந்தார். அவருக்கு விவரம் தெரிஞ்சு பெரியவர் ஆனதும் அம்மா அப்பா சொன்ன மாதிரியே பல புண்ணிய தலங்களுக்கு போய் இறைவனையை தரிசிக்க ஆசைப்பட்டு அங்கிருந்து ஒவ்வொரு ஊரா வந்து இங்க இருக்க இறைவனை வணங்கி இப்ப இருக்கிற திருவள்ளூரை வந்து கொண்டிருந்தப்போ ரொம்ப களைப்பா இருந்ததுனால அந்த குளக்கரையிலே தங்கி பெருமாளை நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். மாசத்துக்கு ஒரு முறை இவர் அமாவாசை அன்னைக்கு மட்டும் நெல்லிலேருந்து அரிசி எடுத்து அதை மாவாக்கி வேக வச்சு பாதி பாகம் தானத்துக்கும் மீதி பாகம் அவருக்கும்னு பிரித்து வச்சுட்டு அன்றைய தினத்தில் யாராவது தானம் வாங்க வராளான்னு காத்திருந்து அவருக்கு அன்னதானம் கொடுத்த அப்புறம் தான் சாப்பிடுவார். மறுபடியும் அடுத்த அமாவாசை வர வரைக்கும் பெருமாளை நினச்சி தவம் இருக்க தொடங்கிடுவார். அப்படி யாரும் தானத்துக்கு வரலைன்னா தானும் சாப்பிடாம அடுத்த அமாவாசை வரைக்கும் தவம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். மறு அமாவாசைக்கு வழக்கம் போல் காத்துன்றது போது ஒரு வயசானவர் வந்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கூடுன்னு கேட்ட உடனே உள்ள வச்சிருந்த பாதி பங்கு வேக வச்ச மாவை கொண்டு வந்து கொடுத்ததும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறார். அவரும் உள்ள போய் கொண்டு வந்த அத்தனை மாவையும் சாப்பிட்டுட்டு நான் வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், அதுக்கு எந்த இடம் வசதியா இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளவுன்னு கேட்கிறார். உடனே சாலிகோத்திரன் தான் தங்கியிருந்த இடத்த காட்டி இங்க ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே
அந்த வயசானவர் உள்ளே போன அடுத்த நொடியே 15 அடிக்க பள்ளி கொண்ட பெருமாளா சாலிகோத்திரனுக்கு காட்சி தரார். இந்த காட்சியை பார்த்தவுடன் சாலிகோத்திரன் மெய்மறந்து போய் நிற்கிறார். அப்போ பெருமாள், எனக்கு இவ்வளோ உபசரணங்கள் பண்ணின உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். உடனே சாலிகோத்திரன், எனக்கு ஒன்றும் தனியாக எதுவும் வேண்டாம், நீங்கள் எங்கேயும் போகாமல் இந்த இடத்துலையே நிரந்தரமாக தங்கிண்டு பக்தர்களான எங்களுக்கு நோய் நொடிகள் வராமல் பாதுகாக்கணும்னு வேண்டினதுனால அவருடைய விருப்பப்படியே மூலஸ்தான பெருமாள் புஜங்கசயன கோலத்தில் 15 அடி நீளம் 5 அடி உயரம் கொண்ட ஆதிசேஷன் மேலே படுத்துண்டு நான் எங்கேயும் போகமாட்டேன்னு கிழக்கு திசையை பார்த்து தன்னோட வலது கையை தனது பக்தன் சாலிகோத்திரன் தலையில் வச்சு சத்தியம் பண்ணுற மாதிரியும், இடது கையை தூக்கி தனது நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மாவுக்கு ஞானோபதேசம் செய்கிற மாதிரியும் கோவில் கர்ப்ப கிரகத்தில் வைத்திய வீரராக பெருமாளா தரிசனம் தந்து நம்ம எல்லாரையும் காத்துட்டு வர. இந்த கோவிலில் சித்திரை தை மாதங்களில் வரும் 10 நாள் பிரம்மோற்சவம் 7ஆம் நாள் தேரோட்டம்னு ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க பக்தர்கள் பெருமாளுக்கு கல் உப்பு சமர்ப்பிக்கிறார். சாதாரணமாக இந்த கோவில் ஏகாதசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் பெருமாளை தரிசிக்க வந்தாலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போலாமா? ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதியே நிதியேர்த்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீ வேங்கடாச்சலதீசம் ஸ்ரீ யாத்யா சித வக்ஷம் ஸ்ரித சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாச மகம் பஜே. இந்த ஸ்லோகத்தை ஏகாதசி நாள்லையும் சனிக்கிழமைகள்லையும் சொல்லிட்டு வாங்கோ. பெருமாள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பை.